அனைவருக்கும் அன்பு வணக்கம். தென்னை மரத்தில் தேழு கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு ட்வீட்டை போட்டுட்டு போயிட இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் வந்து 2 கோஷ்டியாக பிரிஞ்சு உட்கட்சி பூசல்னது பகீர்னு வெடிச்சிருக்குதுங்க. மாண்புமிகு எம்பி ஜோதிமணி அவர்கள் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, எந்த ஒரு கட்சியிலையாவது அவங்க எம்பி வந்து அந்த பூத் ஏஜென்ட் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த தடங்கல் செய்வார்களா, தமிழக காங்கிரஸில் செய்கிறாங்க அப்படின்னு ஆரம்பித்து பெருசாக ஒரு ட்வீட் போட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் சரியாக ஒரு பதில் கொடுத்துருக்காருங்க. பட் இந்த ட்வீட்டுடைய மற்ற விஷயங்கள் என்ன குழப்பம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த குழப்பத்துடைய இம்பேக்ட் நமக்கு தெரியும். தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ், அதிமுக காங்கிரஸ் அப்படி இருந்தாங்க. அதாவது இவங்களோட போனோம் இல்லை அவங்களோட போனோம் அப்படின்னு. ஆனால் இப்போ அது என்ன ஆகிப்போச்சு, திமுக காங்கிரஸ் தாவேகா காங்கிரஸ் அப்படின்னு ஆகிப்போச்சுங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னது, தைரியம் கொடுத்தது ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு ஒரு செய்தி சுற்றி நிற்குதுங்க. இது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. ராகுல் காந்தி அவர்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை, விஜய் அவர்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் மேபி இது 2 பேருக்குமே வந்து யாரோ சொல்லியிருந்தாலும் அது உண்மை இல்லாமல் இருந்தால் கூட கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. மறுப்பும் வரவில்லை, கன்ஃபர்மேஷனும் வரலை. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் அவர் வந்து விஜய் அவர்களை போய் சந்தித்தார், கூட்டணி பற்றி பேசினார்னு ஒரு செய்தி வந்தது. அவர் யார் அப்படின்னா, இந்த தமிழக காங்கிரஸுக்கும் அவருக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. அவர்லாம் வந்து வேறு லெவல், ஹைகமாண்ட் லெவல். அதாவது ராகுல் அவர்களுக்கு இவர் தான் டேட்டாலாம் எடுத்து கொடுக்குறவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் நிஜமாகவே வந்து ஹைகமாண்டில் இருக்கவர் தான். அப்போது இங்கே ஒரு பெரிய சலசலப்பு, இன்னும் அது மாதிரிலாம் போய் பேசுகிறீங்களா அப்படின் போது, இல்லை அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் தனியாக போனார், இல்லை பார்க்கவே இல்லை, இதெல்லாம் பொய் செய்திகள் அப்படி இப்படின்னு நிறைய வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு ட்வீட் போட்டுட்டாராம், அதில் தமிழகத்தின் கடன் சுமை அதை பற்றிலாம் ஏதோ பேசியிருக்காரா. இப்போது திமுக தரப்புலேருந்து இது வரைக்கும் காங்கிரஸில் தான் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ திமுக தரப்புலேருந்தே வந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் வந்து இந்த 2ஆம் கட்ட மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து இவ்வளவு இதுவாக நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுடைய செல்வாக்கு என்ன, கூட்டணி கட்சியில் இப்படி குழப்பம் உண்டாக்குறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பதில் கொடுத்துட்ருக்காங்க. சரி, காங்கிரஸ் எதுக்கு வந்து இது வெற்றி கூட்டணி அப்படின்னு ரொம்ப வருஷமாக ஒன்றா இருக்காங்க, இப்போ தனியாக போனோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஒரு சிலர், கட்சியிலேயே மொத்தம் ஒரு சிலர் தான் இருக்காங்க, அதனால் ஓகே ஒரு பலர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, என்னங்க கூட்டணின்னா அதுவும் இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, அதில் எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் அங்கே தாவேகாவோட கூட்டணிக்கு போனால் அவர் வேறு வந்து மைனாரிட்டின்னு சொல்லின்னுக்கிறாங்க. நாங்கள் தான் காங்கிரஸ் தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்புன்னு நம்ம வேறு காலங்காலமாக சொல்லின்னுக்கிறோம். அப்போ ஒட்டுக்க அங்கே போய் சேர்ந்தால் அவங்க ஒரு 70, 80, 90 சீட்டு கொடுக்க மாட்டாங்களா, நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு இங்கே காங்கிரஸில் சில பேருக்கு ஆசை இருக்கலாம். அது வந்து தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் 80 சீட்டு 90 சீட்டு கொடுத்தாலும் சீட்டு கிடைக்கும், வெற்றி கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாதுன்னா இல்லை, கரெக்டாக சொல்லலாம், அதெல்லாம் கிடைக்காது. ஆனால் இங்கே தாவேகா காங்கிரஸ் ரெண்டுமே பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவேகாவுக்கு என்ன ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது, எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினா ஜெயிக்கலாம், ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் கவலையே கிடையாது. அவங்களா அள்ளி விட்டாங்க, 40, 45, 50, 60% வரைக்கும் போய் நிற்பாங்க போலுக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஸோ அவங்களே வந்து ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வர ரசிகர்கள் சில பேர் தளபதி தளபதி அப்படின்னு ஏதாவது வைரலாக பண்ணிட்டாங்கன்னா பார்த்தீங்களா, தமிழகமே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி. அவங்கக்கிட்ட என்ன ஓட் பேங்க் இருக்குது, மிஞ்சி போனால் 3% ஓட்டு இருக்குமா காங்கிரஸுக்கு. இப்போ இந்த 3% அங்கே போய் சேர்ந்தால் இந்த 3%க்கு ஒரு 70 சீட்டு கொடுத்தாங்கன்னா அப்படியே அந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்து கபால்னு நாளைக்கு வந்து 234 233 ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட போகிறாங்க. அத்தனை பேருக்கும் எங்கே போஸ்டிங் கொடுக்கறது அப்படின்றது தான் ஒரே குழப்பம் இல்லையா. ஸோ காங்கிரஸ் கட்சியும் ஒரு கனவு உலகத்தில் தான் மிதந்துன்னுக்கிறாங்க. அப்போ 2 பேருமே வானத்தில் மிதக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கூட்டணி சேருவதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதில் ஜோதிமணி அவர்களுடைய அந்த ட்வீட்டு பாருங்கள். அவங்க சொல்லியிருக்காங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக காங்கிரஸ் கட்சி பேசப்படுவதை விட்டு அந்த கட்சி பிரச்சனைகள் அதுக்காகத்தான் இப்போ வந்து மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றதுன்ற மாதிரி அதில் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னைக்கு காங்கிரஸ் கட்சி மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிக்குது தமிழகத்தில்? சொல்லப்போனால் தமிழகம் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மக்களுக்கு பிரச்சனைனா அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை ஒன்றா எடுத்துக்கங்க,
நிச்சயமாக அது பின்னாடி காரணமாக காங்கிரஸ் இருக்கும். காஷ்மீர் பிரச்சனை எடுத்துக்கங்க, சீனா பிரச்சனை எடுத்துக்கங்க, ஏன் இந்த போபால் பெஷவாயில் தப்பிச்சு போனார், இப்படி எல்லாத்துலேயும் காங்கிரஸுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில். இதில் என்னடானா மக்கள் பிரச்சனையை பற்றி பேசலை அப்படின்றாங்க. கூடவே சொல்கிறாங்க கர்ம வீரர் காமராஜரும் தந்தை பெரியாரும் கட்டிக்காத்த சமூக நீதி மண், இதில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் துடிக்கின்றார்கள், இந்த சங்கிகள் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயா, காமராஜரை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸுக்கு என்ன யோகியதை இருக்குது? நீங்களாம் சொல்லலாமா? இன்னைக்கு அந்த திமுக ஆட்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி மாதிரியே இருக்கின்றது அப்படின்னு சொன்னவங்களும் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்காங்க. இந்த காமராஜர் ஐயா அவர்கள் அவரை அந்த கட்சி இரண்டாக உடைகின்றது, இந்திரா காங்கிரஸ்னு தனியாக போகுது. அந்த காமராஜர் தலைமையில் இருக்கின்ற காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாது, அவங்க துளிர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக 1971 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வைத்துக்கொண்டு எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டே வேணாம், காமராஜர் தலைமையில் இருக்க காங்கிரஸ் தோக்கணும் அப்படின்னு ஒரு லட்சிய கூட்டணி செய்து கொண்ட கட்சி தான் இந்திரா காங்கிரஸ். அந்த கட்சி தான் இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறாங்க. அப்போ காமராஜர் அந்த கட்சி அடியோடு நாசமாக வேண்டும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு சீட்டே வானான்னு அலையன்ஸ் வச்ச ஒரு கட்சி. நீங்கள் காமராஜரை பற்றி பேசுகிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதுவும் இப்போது தமிழகத்தை பேராபத்து சூழ்ந்துள்ளதான். நான் கேட்குறேன், பாஜக என்ன இப்போ தான் இங்கே தேர்தலில் போட்டியிடுறாங்களா, இல்லை இப்போ தான் ஏதாவது கூட்டணி வச்சுன்னுக்கிறாங்களா? இதே நீங்கள் இன்றைக்கி திமுகவோட இருக்கீங்களா, அந்த திமுகவோட அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க, மத்தியில் மந்திரி சபையிலலாம் இருந்தாங்க திமுக. எப்போன்னா அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்த குசராத் கலவரம்னு சொல்லுவீங்களா, அது நடந்த பொழுதும் அங்கே மந்திரி சபையில் தான் இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பேராபத்து சூழ்ந்துள்ளது அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல? இதுக்கு முன்னாடி பாஜக தமிழகத்தில் தேர்தலில் போட்டிட்டு தனியாவோ கூட்டணியாவோ ஜெயிச்சதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல? இப்போ மட்டும்தான் பேராபத்து சூழ்ந்துள்ளது. அப்படி என்னங்க அது பேராபத்து? சகாவு பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. கேரளாவில் ஒரு பஞ்சாயத்தில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு பாஜக இப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் கம்யூனிஸ்ட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக காங்கிரஸ் தரப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் அவங்க 8 பேரோ 10 பேரோ டகால்னு கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவோட சேர்ந்து விட்டாங்களாம். அவர் சகாவு சொல்லியிருக்காரு, பார்த்தீங்களா, இவங்க கொள்கையை பற்றி கவலையே பட மாட்டாங்க, பாஜகவுடன் போய் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு அவர் இடித்துரைத்திருக்கின்றார். நீங்கள்லாம் பேராபத்தை பற்றி சொல்லக்கூடாது. பக்கத்து ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். இன்றைக்கி பாஜகவை பேராபத்து அப்படின்னு சொல்கிறாங்களே, பாஜக என்ன செய்கிறதோ அதையே தான் காங்கிரஸ் செய்கிறது. யார் தெரியுமா சொன்னது? கேரளாலேருந்து அந்த எல்டிஎஃப்லேருந்து அங்கே கர்நாடகாவுக்கு போய் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? கேரளாவில் நீங்கள் 2 பேரும் அலையன்ஸ் கிடையாது, கர்நாடகாவில் எப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு அணியில் தானே இருக்கணும். அங்கே அரசு நிலத்தில் என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பு அப்படின்னு இடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. உடனே சகாவு பினராயி விஜயன் ஆரம்பிச்சிட்டார், பார்த்தீங்களா, அங்கே யோகி மாதிரி இங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கேரளாலேருந்து சில எம்பிக்கள் நினைக்கிறேன் அவங்களும் அங்கே போயிட்டு இன்னும் அது மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க. சரி, கர்நாடகத்தில் எதுக்கு கம்யூனிஸ்ட் போய் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் பேசுவாங்க, அதை இங்கே கேரளாவில் எல்லா சேனல்லையும் அவங்க போடுவாங்க, பார்த்தீங்களா மைனாரிட்டிக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. ஏன்னா அங்கே என்க்ரோச்மெண்ட் பண்ணது மைனாரிட்டிகளாம், அப்படியே ஓட்டுகளெல்லாம் அள்ளலாம், காங்கிரஸை தள்ளலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளான். இதுக்கு அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸில் சொல்லிட்டாங்க, கேரளாலேருந்துலாம் யாரும் இங்கே எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு படி மேலே போயிட்டு சிஎம் என்ன சொல்லிட்டாரு, கரெக்டு, அது அரசாங்க நிலம், அதனால் நாங்கள் அவங்கள அங்கேருந்து அனுப்பிட்டோம், பட் வேற ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுக்கிறோம், அதில் அவங்களுக்கு சப்சிடியோட வெரிஃபைடு லோனோட, லோன் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான், மீதியெல்லாம் சப்சிடி, மாநில அரசு மத்திய அரசாங்க மானியம் அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் ஊடு கொடுக்குறோம். அப்போது யாராவது போயிட்டு அரசு நிலத்தை ஆக்கிரமித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அரசாங்கமே மானியம் கொடுத்து மீதி கொஞ்சோண்டு அமௌண்ட்டை மட்டும் லோனாக கொடுத்து ஊடு குத்துருவாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கு. இதை பார்த்தா எல்லாருமே நாளைக்கு அரசாங்க நிலத்தில் போயிட்டு கொட்டா போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இதுதான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க லட்சணம். இப்போது இதை என்னன்னு சொல்லுவாங்க? பேராபத்துன்னு. கம்யூனிஸ்டில் சொல்கிறாங்க காங்கிரஸ் தான் பேராபத்துன்னு.
இவங்களுக்கு பாஜகவை பற்றி பேராபத்துன்னு சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? சரி, இதை திமுக எப்படி டீல் பண்ணும் அப்படின்னா, இதில் ஒரு காங்கிரஸ் எம்பி சொல்லியிருக்காரு, பாருங்க அது கட்சியில் ஒவ்வொருத்தர் இது மாதிரி அப்படி எப்படி சொல்லுவாங்க, அதுக்காக கட்சிக்காரங்க எப்படி இருக்கணும் என்னன்னு கூட்டணி கட்சியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது எப்படி ஒத்துக்க முடியும்? கூட்டணிக்கு எதிராக கட்சியில் அவர் பொறுப்பில் இருக்கார் இல்லை அப்படின்றது வேற விஷயம். ஏதோ ஒரு கருத்து கூட்டணியில் சலசலப்பு உண்டாக்குற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாருன்னு போது அப்போ கட்சி தலைமை அதை கண்டிக்கணுமா வானாமா? அஃப்கோர்ஸ் காங்கிரஸில் சிக்கல் என்னன்னா, இல்லைங்க அவர் டைரெக்டாக மேல் இடத்தோட கனெக்ஷன் இருக்கார், நாங்கள்லாம் கண்டிக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர் எந்த பதவியிலும் இல்லை, அதனாலலாம் அது பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பதவியில் இல்லாதவங்க தான் காங்கிரஸில் வந்து கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இங்கே சங்கடமே. சோனியா காந்தி அம்மையாருக்கு என்ன பதவி இருந்தது? அது ஏதோ யூபிஏ சேர்பர்சன் ஒரு பதவி கொடுத்தாங்க. அது என்ன சேரு என்ன பர்சன்னே தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருந்தது. யாரை மந்திரியாக வச்சுக்கணும், யாரை நீக்கணும், எப்போ நீக்கணும், இதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. சும்மா ஒன்றும் சொல்லலை. ஜெயந்தி நடராஜன் அவர்களுடைய அந்த ஆர்டிகல் எடுத்து படிச்சு பாருங்க. மேடம் வாண்ட்ஸ் யூ டு ரிசைன் அப்படின்னு மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லிக்கிறாரு. சரிங்க, எப்போ பண்ணணும்னு உடனே பண்ணுங்க. எல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் டிசைடிங் அத்தாரின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்து இயக்கியது சோனியா அம்மையார் அவர்கள். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் இவர் பொம்மை மாதிரி நிற்பார். எல்லாம் சோனியா காந்தி அவர்களோட தான் வந்து பேசிட்டு போவாங்க. இவர் கடைசி வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருப்பார். அதையும் நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து இப்போ திமுகவில் பாருங்கள், பதவியில் இல்லாதவங்களாம் சொல்லாதீங்க. பதவியில் இல்லாதவங்களுக்கு தான் இங்கே அதிகாரம் இருக்குது உங்கள் காங்கிரஸ் கட்சியில். அப்போ அவர் இந்த மாதிரி வந்து திமுகவுடைய கடனை பற்றி பேசினா இது நல்லதா அப்படின்னு அவங்க கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி திமுகவாக இருந்திருந்தால் ஒன்று இதை கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. ஆமாம், எவனை எதையோ போட்டு போகிறான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. ஆர்எல்ஸ் கட்சி தலைமையை கூப்பிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்து ட்வீட் போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ரெண்டுமே பண்ண முடியல. ஏன்னா திமுகவுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸுக்கு இருக்கிறது 3%, அதுக்கு மேலே தாங்காது. ஆனால் அந்த 3%ம் அந்த பக்கம் தாவேகாவோட போயிடுச்சின்னு சொன்னால் இங்கே திமுகலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15% வாஷ் அவுட் ஆயிரும். இப்போ அந்த மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமையில் இருக்குது திமுக. காங்கிரஸ் பெருசாக ஒன்றும் கொண்டு வராது, ஆனால் போயிடுச்சின்னு சொன்னால் பெருசாக அங்கே கொண்டு போயிடும். இப்போ அந்த தாவேகாவுடைய வளர்ச்சின்றது திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சொல்லப்போனால் தாவேகா என்டிஏல போய் சேர்ந்துடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் திமுகவுக்கு பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் கூட்டணி கட்சிகளையெல்லாம் கைட்டி விட்டுட்டு தனியாக கூட நின்று ஜெயிக்கலாம். ஆனால் தாவேகா தனியாக நிற்கிறது தான் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை. இவங்க பக்கத்துலேருந்து அப்படியே ஓட்டுகள் அந்த பக்கம் போகுது. இதில் காங்கிரஸ் வேறு இப்படி குழப்படி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னங்க, ஒரு 20 சீட்டு கொடுத்து ஒரு 15 பேர் ஜெயிக்கிறது, இல்லை 30 சீட்டு கொடுத்து ஒரு 20 பேர் ஜெயிக்கிறது, அது வேணாம். 70 பேர் போட்டி 70 பேரும் தோற்று போவோம் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க போல இருக்குது. அப்படியே பாஜகவுக்கு ஆப்போசிட். ஸோ நேஷ்னல் லெவலில் மட்டும் இல்லை, எல்லா லெவல்லையும் காங்கிரஸுக்கு ஆப்போசிட்னா பாஜக தான். ஏன்னா பாஜகவில் வந்து 4 பேர் நல்லா இருந்தால் போதும், எம்எல்ஏவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே வந்து எம்எல்ஏவாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, 70 பேர் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய வித்தியாசமாக பார்க்குறேன், அந்த 4 பாஜகவுக்கும் 60 காங்கிரஸுக்கும். சரி, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, அப்போது நாளைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து வெளியேறுமா, இல்லை எங்களுக்கு வந்து மரியாதைக்குரிய இடங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வந்து வெளில போவோம்னு சொல்லுவாங்களா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டார். ஏன்னா புள்ளி கூட்டணியிலேருந்து ஒரேடியாக வெளில போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரே கிடையாது காங்கிரஸுக்கு, அது நல்லா தெரியும். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு சிலர் ஒரு பலர் தாவேகா பக்கம் போகலாம். இனிமே இங்கேருந்து பிரயோஜனம் கிடையாது. இவங்க வந்து சீட்டும் கேட்க போகிறது கிடையாது, அதிக தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. நாம் எதுக்கு இங்கே சும்மா வேணால் அந்த மாவட்ட பொறுப்பாளரோ இல்லை இதை மட்டும் வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? தேவையில்லை. அட்லீஸ்ட் அங்கே போனால் அது வளர்கின்ற கட்சியாக இருக்குது, புது கட்சியாக இருக்குது, அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்ற நினைப்பு தமிழக காங்கிரஸில் சில பலருக்கு வந்திருக்கு. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வெளில தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு சிலர் போனாங்கன்னா அதனால் பிரச்சனையான ஒட்டுமொத்த ஓட்டே 3%. இதில் வந்து அங்கே இண்டிவிஜுவல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அந்த கட்சி கூட்டணி இதனால தான் அவங்க செய்கிறாங்க. தனியாக ஒருத்தர் வெளில போய் நின்று நான் பாருங்கள் காங்கிரஸ்லேருந்து வெளில வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உடனே தமாக அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த அரசியல் சிச்சுவேஷன் அப்படின்றதெல்லாம் வேறு, இப்போ இருக்கிறது வேறு. அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது.
அங்கே காங்கிரஸில் வந்து கட்சி தான் எல்லாமே, இண்டிவிஜுவல் கிடையாது. தமிழக காங்கிரஸ் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு மாநில காங்கிரஸ் ஆகட்டும். அதுக்கு முக்கிய காரணம், யாராவது கரிஸ்மேட்டிக் லீடராக கொஞ்சம் செல்வா கூட வளர ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்று மேல் இடத்துல பார்த்து கட்டம் கட்டி போடுவாங்க, யாரும் வளரக்கூடாதுன்னு. அதனால தான் அவங்க வளரல. மற்றபடி ஒரு இளம் தலைவரை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஏராளமான கேண்டிடேட் இங்கே இருக்காங்க. அதை வந்து மேலிடம் ஒத்துக்காது. அதுதான் விஷயம். ஸோ அல்டிமேட்லி காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுடன் தான் பயணப்படும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். மேபி ஒரு சிலர் வந்து இனிமேல் இங்கே நமக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பக்கம் போகலாம். உடனே தாவேகா இன்னொரு ஸ்டெப்பு அப்படியே மேலே போயிடுவாங்க. பார்த்தீங்களா, அதிமுக மட்டும் இல்லை, காங்கிரஸ்லேருந்து எங்கள் கட்சிக்கு வந்துனுக்குறாங்க, நாங்கள் தான் அடுத்து அப்படின்னு இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு இந்த அட்மாஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்களா, அதை தாண்டி மார்ஸ் லெவலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சரி, அவங்களுக்கு அரசியலே தெரியாது, அப்புறம் தானே இதெல்லாம் தெரிய போகுது. ஒரு தவறான கருத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அதிமுகலேருந்து நிறைய பேர் இந்த பக்கம் இழுத்துட்டோம்னா நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த இவர் சினிமாலேருந்து வந்தவர் தானே, அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்த பிறகு இந்த காந்த்னு பேர் வச்சு நிறைய பேர் வந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போனாங்க. இவ்வளோ எங்கள் சமீபத்தில் வந்த ரெமோ படம், அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து யாரோ ஒரு நடிகர் மாதிரி பண்ணி காமிக்கும் போது ரவிக்குமார் டைரக்டர் சொல்வார், அவரை மாதிரி பண்ணுறதுக்கு அவர் இருக்கார் தம்பி, நீ தனியாக என்ன பண்ணும், அதை பண்ணிக்காமி அப்படின்வார். அதனால் நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை அதிமுகலேருந்து எல்லாம் இங்கே வந்துட்டாங்க அதனால் நாங்கள் ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறதோ, அதெல்லாம் வந்து அரசியல் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்றது தான் காட்டுது. அது மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. மேபி கட்சியில் இருக்கவங்க ஒன்றா தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். பட்டு இன்னும் சில நாட்களில் வேகமாக மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டால் சொல்லிப்பாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. வழி பிறக்கும்ன்றது கட்சியை விட்டு ஓடுறதுக்கு தானே தவிர ஜெயிக்கிறதுக்கு இருக்காது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.